வாங்க எழுங்க. என்னங்க நீங்க? நீங்க எழுங்க. ஐயோ, வா, செம்மையா இருக்குங்க. வா. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. ஷட். என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோபம்? மாப்பிள்ள ஆவி பிடிக்கலையா? ஆவி மட்டும் இல்லப்பா, என்னையும் பிடிக்கும். ஆனா இந்த கௌரி வீட்டை விட்டு போகணும்பா. போற நிலைமை வரவே இல்லைனா அப்படி கொலையாவது பண்ணிடுவேன். ஆமா, ஏன் இந்த கொலவேரி? இந்த கொலகார பத்தி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? வேணாமா, அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறோம்? கையை விட்டு போன பின்னாடி வர்ற தவிப்பு அது கொஞ்சம் முன்னாடியே இருந்திருந்தா இப்ப இப்படி கொலகாரத்தனமா பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அந்த நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்காது. இந்நேரம் உனக்கு செந்திலோட கல்யாணமே முடிஞ்சிருக்கும். நான் மட்டும்தான் காரணமா? ஏன் நீங்க 2 பேரும் சொல்லிருக்க கூடாதா? எல்லாத்துலயும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. அம்மாடி, அக்கறை இருக்கு, அன்பு இருக்கு, காதல் இருக்குன்னு எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சிருந்த பத்தியா? அதான் தப்பு. அன்பு அக்கறையும் இருந்தா மட்டும் நம்மள அப்படியே ஏத்துக்கிட்டு இருப்பாங்களா? ஒண்டிக்கிட்டு தானே காலத்தை ஓட்டுறோம். நீங்களும் அப்படித்தானே சொல்லிருக்கீங்க. திடீர்னு பேச்செல்லாம் மாத்தி பேசாதீங்கப்பா. எங்க உங்க மனசு தொட்டு சொல்லுங்க பாப்போம். நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர உங்க தகுதிக்கும் தராதரத்துக்கும் கேட்க முடிஞ்சுதா? சொல்லுங்கப்பா. அவங்க நிழலே வாழ்ந்தாச்சு. அவங்களுக்கு சமமா நம்ம சொத்துலயும் நிலைமையிலயும் இருந்திருந்தா ஒருவேளை உங்க தங்கச்சி யோசிச்சிருந்திருப்பாங்களோ என்னமோ. இல்ல நீங்க கூட உரிமையா கேட்டிருந்திருப்பீங்கப்பா. எந்த பிடிப்பும் இல்லாம தானப்பா இது வரைக்கும் நீங்களும் சுத்திக்கிட்டு இருந்தீங்க. சரி, அதை விடுமா, அதை விடு. பார், விட்டதை பிடிக்கதான் சேராத இடத்துல சேர்ந்து உங்க அப்பா ஒரு பக்கமும் உங்க அம்மா ஒரு பக்கமும் போராடிக்கிட்டு இருக்கோம். இங்க பார், இனிமே இப்படி ஆத்திரப்படுறத குறைச்சிக்க. கௌரிய நிரந்தரமா வெளியே துரத்துறதுக்கான வேலையை பார்க்கதான் உங்க அம்மா இப்ப வெளியே போயிருக்கா. உன் புத்தி கொலை பண்றது அது இதுன்னு வன்முறை பக்கம் போக வேண்டாம். இங்க பார், நீ செந்தில மனப்பூர்வமா நினைச்சுக்கிட்டே இரு. நம்ம அதிகமா ஒரு ஆளு மேல பாசம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா ஒரு நாள் அவங்களோட அன்பு நமக்கு கிடைச்சே தீரும். தைரியமா இரு. ஓய், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, கிரிஜா எங்கடி? அக்கா நேரத்திலே சாப்பிட்டு படுத்துட்டாமா. பாவம், கௌரி இருக்கும்போதாவது அப்பப்போ அவளை ஏதாவது ஒரு வகையில தேத்திக்கிட்டே இருப்பா. இப்பெல்லாம் அடிக்கடி ஏதாவது யோசிச்சுக்கிட்டே உட்காந்துடுறா. விடுமா, கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா எப்படியாவது ஒரு கடையை போட்டு கொடுத்துடலாம். அப்புறம் வேலை வேலைன்னு இருந்துட்டாலே அவளை எந்த நினைப்பும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுமா. பாஸ்கர் சொல்றதும் சரிதாம்மா. நாங்கெல்லாம் வெளியில போயிடுறோம். அவ நேரத்திலே வீட்டுல வந்து உட்கார்றதுனால வர ப்ராப்ளம் தாமா இது. என்ன ஓடி, கௌரி மாமியார் வீட்டுக்கு போனதுல இருந்து இங்க எதுவுமே சரியில்லை. நித்யா, உள்ள சமையல் கட்டுல ஆம்லேட் போட்டு வச்சிருக்கேன், மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வா. உன் பையனுக்கு மட்டும்தான் ஆம்லேட்டா? என்னவோ போங்க. மா, இவளே போதுமா? விடுறா, அவ அப்படித்தான் வாயாடி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பா. நீ சாப்பிடு, என்ன வேணும்? இன்னும் கொஞ்சம் பொரியல் வச்சுக்கோ. அவனுக்கு வை.
வாங்க அத்தாச்சி. இந்த வீட்ல மூத்தவங்க முன்னாடி வந்து நின்னுட்டாங்க. ஜக்கம்மா சங்கதி சொல்லணும், அத சட்டுன்னு சொல்லணும். பாக்கியம், நான் இவங்கள வர சொல்லவே இல்ல. எதுக்காக நீ வர சொன்ன? ஐயோ அத்தாச்சி, அதுதான் ஆச்சரியமே. நான் இவங்கள வர சொல்லவே இல்ல. நான் வெளியில வந்து பார்த்தா இவங்க இங்க உட்கார்ந்திருக்காங்க. அதான் உள்ள ஓடி வந்து உங்களை கூட்டிட்டு வந்தேன் அத்தாச்சி. அழைச்ச இடத்துக்கு போறவ இல்ல இந்த ஜக்கம்மா. பிரச்சனை அடுக்கி கிடக்கிற இடத்த தேடி போறவதான் இந்த ஜக்கம்மா. மனசுக்குள்ள வந்து ஜக்கம்மா மணி அடிச்சிட்டு போனா. இதோ வாச தேடி வந்திருக்கேன் தானா. ஜக்கம்மாவே அனுப்புனாளா? பாத்தீங்களா அத்தாச்சி, கோவில் கோவிலா ஏறி இறங்கினாலும் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளை முழுசும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த சாமியும் வாசல் வரைக்கும் வந்ததே இல்ல அத்தாச்சி. ஆனா நாம போய் கூட பார்க்காத ஜக்கம்மா எல்லா விஷயமும் தெரிஞ்சும் குறிக்காரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அனுப்பியிருக்கானா. ஜக்கம்மா உன் மகிமையே தனிமா. போதும் பாக்கியம், எதுவும் கேக்குற மனநிலையில நான் இல்ல. அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிடு. இதுதான் நேரம்னு ஜக்கம்மா சொல்லிக்கிறா. வழி ஒண்ணு சொல்லி வழிய வந்து நின்னாலும் கேக்குறதுக்கு நேரம் இல்லைன்னு ஓடி ஒளிஞ்சு ஒதுங்கி போனா என்னன்னு நான் சொல்லுவேன். கெட்ட நேரம், கெட்ட நேரம். நல்லத காதுல கேட்கவும் விட மாட்டேங்குதே. அத்தாச்சி ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க. ஏதாவது வழிபாடு நேத்தி கடன்னு சொல்லுவாங்கல்ல, கேட்டுக்கலாமே அத்தாச்சி. அத்தை என்னன்னு கேட்கலாம் அத்தை. அத்தாச்சி ரொம்ப ஓவரா போறீங்க. இதுக்கு கூட அந்த கௌரி சொன்னாதான் கேப்பீங்களோ? சரி, ஜக்கம்மா சொல்ல வந்தத சொல்லி முடியுமா? ஓம் ஜக்கம்மா கேட்கணும்னு நின்னுட்டாங்க. சொல்ல வந்தத சொல்லிடவா? நல்லது நல்லதுன்னு எண்ணி நடு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சது ஒண்ணு வினையா மாறி போச்சு, வினையா மாறி போச்சு. அதிர்ஷ்டம்னு நினைச்சது அது இஷ்டத்துக்கு போயிடுச்சு. பொண்ணா வந்தது பிரச்சனை ஆயிடுச்சு. ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட பிரச்சனை வந்த பொண்ணாலன்னு புரியும். மருமகளா வந்தவ இன்னைக்கு மகனை பிரிச்சா, குழப்பம் மேல குழப்பம் செஞ்சு தனக்கு தானே சிரிச்சா. நேரம் பார்த்து முடிவெடுத்தா வீட்டுக்கு நல்லது. தயக்கம் காட்டி கலங்கி நின்னா பிரச்சனை ஒண்ணும் ஓயாது. அத்தாச்சி சொல்றதுக்கே சங்கடமா இருந்தாலும் ஜக்கம்மா சொல்றத பாக்கும்போது எனக்கு என்னமோ முழுசா நம்ம கௌரிய பத்தியே சொல்ற மாதிரி இருக்கு அத்தாச்சி. பாக்கியம், தேவையில்லாத பேச்சு இங்க வேண்டாம். இல்ல அத்தாச்சி, மனுஷி ரூபத்துல உட்கார்ந்து அருள் வாக்கு சொல்றது சாமி தானே அத்தாச்சி. அத்தாச்சி நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்னு உங்களுக்கே புரியும் அத்தாச்சி. மண்டபத்துல கௌரிய பார்த்து இவதான் மருமகன்னு முடிவு பண்ணதுல இருந்து ஒவ்வொரு பிரச்சனையா ஆரம்பிச்சிருச்சு. மாணிக்கம் வீட்டை விட்டு பிரிஞ்சு போனது, வியாபாரத்துல நஷ்டம் வந்தது, தோட்டத்துல விவசாயம் குறைஞ்சது, ஏன் உங்களுக்கு விபத்து நடந்துச்சு, நம்ம செந்தில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சது, ஏன் இப்போ லாயர் நோட்டீஸ் வர வைக்க போறது, எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தாச்சி. எவ்வளோ ஒரு சக்தி இருந்தா
எல்லா விஷயத்தையும் ஒத்த ஒத்த வார்த்தையா புட்டு புட்டு வைக்கிறாங்க. அடடே, எப்படி மாமா கடைசியில வந்து ஜாயிண்ட் அடிச்சாலும் கூட நின்னு பார்த்த மாதிரியே பேசுறீங்க? எப்படி மருமகளா நினைச்சப்பவே மகன் ஓடி போயிட்டானா? அப்படிதானம்மா? எழவெடுத்த அரசியல் ஆசை அவனை இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னீங்க? வியாபாரத்துல நஷ்டம். நஷ்டம்லாம் எதுவும் வரல, கணக்கு வழக்குல கொஞ்சம் குழப்பம் இல்லையா மாமா? தோட்டத்துல விளைச்சல் இல்லாதது மருமக வந்ததுனால இல்ல, மழை வராததுனால. அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, ஆக்சிடென்ட். இப்போ அதை பத்தி அதிகமா தோண்டல. தோண்டி இருந்தா பிரேக் எப்படி கட் ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா மாமா? போலீஸ் ஸ்டேஷன் மேட்டர், வந்த போனுக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம குழப்பத்தை உண்டு பண்ணது அப்பர்ணா. அவளை விசாரிக்கிற முறையில விசாரிச்சிருந்தா உண்மையான காரணம் அப்பவே தெரிஞ்சிருக்கும். குறுக்க நின்னு உன் மகளை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினது கௌரி தானே? கடைசி ஏதோ சொன்னீங்களே, லாயர் நோட்டீஸ். லாயர் நோட்டீஸ் வந்துட்டா எல்லாமே முடிஞ்சிடுமா? உடனே சொத்துல பங்கு பிரிச்சு அப்படியே கொடுத்துட்டு போயிடுவோமோ? மறுபடியும் சொல்றேன், கௌரி என்ன சொல்றாளோ, யாருக்குன்னு சொல்றாளோ, சொத்து அவங்களுக்கு தான். அவ சொல்றதுதான் இங்க முடிவு. இப்ப நாங்க சொன்ன பதிலெல்லாம் உங்க ஜக்கம்மா கேட்டிருப்பாங்களா? இல்ல நீயே போய் சொல்லிடுறியா? இது உங்க ப்ராப்பர்ட்டி தானே? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.